ஹாய் மக்கள் எல்லாரும் இருக்கீங்க. வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்கள் அப்துல் ரஹீம் பேசிகிட்டு இருக்கேன். காய்ஸ் இன்றைக்கி நம்ம சென்னை டு பெங்களூர் போகக்கூடிய நேஷனல் ஹைவே மேலே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து சரியாக உங்களுக்கு ஒரு 650 மீட்டரில் இந்த ரோட்டில் தலப்பா கட்டி இருக்குது பார்த்தீங்களா. இந்த கட்டில் போனீங்கன்னா ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 180 ஏக்கரில் ரெடி பண்ணி அதில் 1200க்கும் மேற்பட்ட பிளாட்டை வந்து பிரிச்சிருக்காங்க. அதோடு சேர்த்து வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ் வந்து 100க்கும் மேற்பட்ட அம்யூனிட்டிஸ் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் பிளாட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ரீயாக வாங்கிட முடியும். இவங்களுடைய ஃபேஸ் 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெகா லான்ச் இருக்குது வர மார்ச் 7, 8. இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ இருக்க போகுது. வாங்க உள்ளே போய் பார்த்துக்கலாம். சார் வந்துட்டாங்க. சார் தான் இன்றைக்கி இந்த பிரம்மாண்டமான ப்ராஜெக்டை பற்றி நமக்கான எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்க்ரீனில் நம்பருக்கும் கால் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு உங்களை பற்றி தெரியாத உங்களை பற்றி சொல்லிடுங்க. சார் வணக்கம் மக்களே, என் நேம் வந்து ராஜ்குமார். நான் இங்கே ப்ராப் சேலில் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜராக இருக்கேன். ஸோ இப்போ நம்ம சைட்டை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். இப்போ இந்த ஒரு வீடியோ பண்ணுறோம் இல்லையா சார், இது மெயின் ரீசன் இதுக்கு என்னன்னு சொல்லிடுங்க. சரி, இந்த ப்ராப் சேல்னாவே எப்போவுமே உங்களுக்கு ஆஃபர் இல்லாத எது ஒன்றுமே பண்ண மாட்டோம் நாங்கள். ஸோ அந்த பேசிக்கில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்காடியா ஏரோசிட்டி இது வந்து நம்ம காஞ்சிபுரம் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தெரிஞ்ச ஒரு சைட்டுனா அது நம்ம ஆர்காடியா ஏரோசிட்டி அந்த சைட்டு தான். இந்த நம்ம ஆர்காடியா ஏரோசிட்டி உள்ளர வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் 2 வந்து லான்ச் பண்ண போகிறோம் சார். ஸோ வர மார்ச் 7, 8 வந்து மெகா லான்ச்சிங் ஆஃபர் இருக்குது. ஸோ அந்த ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெத்தியடி ஆஃபராக மினிமம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நெத்தியடி ஆஃபராக 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறோம் சார். பார்த்துக்கோங்க, 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ரீ. அது யார் யாருக்கெல்லாம் எப்படி அப்படின்றத சொல்லிடுங்க. ஸோ இந்த நெத்தியடி ஆஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த லான்ச்சில் புக் பண்ணுறவங்களுக்கு, அதாவது மார்ச் 7, 8 புக் பண்ணுற கஸ்டமர்களுக்கு வந்து இந்த ஆஃபர் எலிஜிபிள் ஆகும். மினிமம் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஆச்சும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். ஓகே, இதுதான் அந்த நெத்தியடி ஆஃபர். வர மார்ச் 7, 8 வந்துட்டு ஃபேஸ் 2 வந்துட்டு மெகா லான்ச் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தாங்க, இது ஒரு 180 ஏக்கர் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மெகா டவுன்ஷிப்னு தான் சொல்லணும். 1000க்கும் 200க்கும் மேற்பட்ட பிளாட்ஸ் வந்து இதில் இருக்குது. எல்லா வசதியோடு இருக்குது. தெரியாதவங்களுக்கும் தேவைப்படுற டீட்டெயில்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியுமோ சொல்லிடுறோம். ஓகேங்க சார், இப்போ சொல்லிடுங்க ஓவராலாக வந்துட்டு இப்போ இந்த ஆர்காடியா ஏரோசிட்டி இருக்குல்ல, இது வந்து எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்றது சொல்லிடுங்க. நம்ம ஆர்காடியா ஏரோசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவேலேருந்து வெறும் ஒரு 650 மீட்டர் தான். இது இல்லாமல் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ், ஸோ காஞ்சிபுரம்னாவே மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கிறது தான் வந்து நம்ம இந்த ஆர்காடியா ஏரோசிட்டி. சென்னை டு பெங்களூர் NH ரோடு இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 650 மீட்டர்ஸ் மட்டும் தாங்க இருக்கும். நீங்கள் நடந்தால் நீங்கள் வந்துடலாம். வர வழியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு புது இண்டிவிஜுவல் வில்லாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு டைம் சொல்லணும். இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துல ரொம்ப பட்ஜெட்டுக்குள்ளே வந்துட்டு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஃபேஸ் 2 வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், மொத்தம் 180 ஏக்கர். எந்த அளவுக்கு சீக்கிரமாக வரீங்களோ உங்களுக்கு பிடிச்ச பிளாட் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கிற அப்படியே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்க சார், ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இப்போ ஆர்காடியா ஏரோசிட்டி வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ப்ராஜெக்டை பற்றி சொல்லுங்கள். இது எதனால நீங்கள் இதை சூஸ் பண்ணணும்? கண்டிப்பாங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்காடியா ஏரோசிட்டி வந்து கரெக்டாக காஞ்சிபுரத்தோட இன்னொரு அடையாளமாகவே நம்ம ஆர்காடியா ஏரோசிட்டி இருக்கும். நம்ம சைட்டு நம்ம நேஷனல் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 650 மீட்டர்லேயே நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ இது இல்லாமல் காஞ்சிபுரம் மீனாட்சி மெடிக்கல் காலேஜோட பேக் சைடில் தான் நம்ம சைட் இருக்குது. ஸோ இது நம்ம ஆர்காடியா ஏரோசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மட்டும் கிடையாதுங்க. உள்ளர வந்து ஒரு 101 அம்யூனிட்டிஸ் வந்து நம்ம கிட்ட பிளாட் வாங்குற கஸ்டமர்களுக்காக வேண்டி 101 அம்யூனிட்டிஸ் வந்து உள்ளர பண்ணி கொடுக்குறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்டான ஆட்சி கொடுத்துருப்போம். உள்ளர வந்து பார்த்தீங்கன்னா 60 ஃபீட் ரோடே கொடுத்துருக்கோம் நாங்கள். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம், பார்க்கு, ஸோ ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ், அவென்யூ ட்ரீஸு, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளாட்டுக்கும் வாட்டர் லைனும் கொடுத்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ன்றதுனால உள்ளர வந்து ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, பேங்க் அண்ட் ஏடிஎம்ஸு இது எல்லாத்துக்குமே எங்கெங்கே வரும் அப்படின்றது உள்பட இடமும் அலாட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது இல்லாமல் நம்ம உள்ளர வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் கேமுக்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டஃப்புமே நம்ம சைட்டுக்குள்ளே தான் இருக்குது. இண்டோர் கேம் எல்லாமே கிளப் ஹவுஸு கொடுக்குறோம். கிளப் ஹவுஸ் உள்ளர வந்து பார்த்தீங்கன்னா இண்டோர் கேம் வந்துடும். ஸோ இது இல்லாமல் நம்ம சைட்டுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஒன்று வந்து உள்ளரவே பில்டு பண்ணி கொடுக்க போகிறோம். இது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து நம்ம கிட்ட பிளாட் வாங்குற கஸ்டமர்களுக்காக நம்ம அவைலபிள் பண்ணி கொடுக்குறோம் சார். பாருங்க,
பாருங்க சார் வந்து வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்தார். ஆனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 101 அம்யூனிட்டிஸ் சரிங்களா, அதில் சிலதை மட்டும் தான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுமே சொல்லுவாங்க சரிங்களா. ஓகேங்க சார், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ப்ராப்பராக தான் இருக்கும். என்னென்ன அப்ரூவ் இருக்குன்றதை நீங்களே சொல்லிடுங்க. கண்டிப்பாக நம்ம இந்த ஏர்காடியா ஏரோசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் ப்ராஜெக்டாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மக்கள் வந்து நம்பி நம்ம கிட்ட பிளாட் வாங்கலாம். ஓகே, இவ்வளோ பிரம்மாண்டம் எல்லாமே ஓகே சார். இந்த ரீசன் தாண்டி இதுக்கடுத்து இதை சுற்றி என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அது என்னன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பாக சார், நம்ம சைட்டுக்குள்ளே இருக்கிற இந்த அம்யூனிட்டிஸ் இல்லாமல் நம்ம ஏர்காடியா ஏரோசிட்டி உள்ளர வந்து பிளாட் வாங்கினீங்கன்னா நம்ம சைட்டை சுற்றி 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட ஒரு 6 கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம சைட்டை சுற்றி இருக்குது. ஸோ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரந்தூர் ஏர்போர்ட், இன்னைக்கு காஞ்சிபுரம்னாவே பீக்கில் போயிட்டு இருக்க ஒரு விஷயம்னா அது பரந்தூர் ஏர்போர்ட் தான். அந்த பரந்தூர் ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து வெறும் ஒரு 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இதனால தான் ஏர்காடியா ஏரோசிட்டி வச்சிருக்காங்க. கண்டிப்பாங்க சார். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஹைவேங்க சார், சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே 8 வழிச்சாலை வந்து நம்ம சைட்ல இருந்து வெறும் ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு. நம்ம சைட் இருக்கிற இதே லொக்கேஷன் தான் வந்து காஞ்சிபுரத்தோட டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் காலேஜுமே நம்ம சைட் இருக்கிற இதே லொக்கேஷனில் தான் நம்மளுக்கு பேரலாகவே இருக்கு. இது இல்லாமல் காஞ்சிபுரத்தோட புது பஸ் ஸ்டாண்டு சார், புது பஸ் ஸ்டாண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இது இல்லாமல் அறிஞர் அண்ணா கேன்சர் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு அப்படியே ஃப்ரண்ட்லேயே இருக்குது. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இது இல்லாமல் ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம சைட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவேவும் இருக்குது, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது இல்லாமல் வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட், இப்போ பூந்தமல்லியிலேருந்து பரந்தூர் வரைக்கும் வர மெட்ரோ ப்ராஜெக்டும் நம்ம சைட்டுக்கு பேரலராகவே இருக்குது சார். கைஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு ப்ராப்பர் ப்ரைம் லொக்கேஷனில் என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் தேவையோ அது எல்லாமே ஆல்மோஸ்ட் பாதி இருக்குது, பாதி வந்து வரப்போகுது சரிங்களா. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங்கில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் நீங்கள் இப்போ ப்ரைஸ் லாக் பண்ணீங்கன்னா இந்த ரேட்ல வந்துட்டு இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி டிமாண்டடான ஒரு ஏரியாவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போயே வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே எல்லா வசதியுமே இருக்கணும், ப்ராஜெக்ட்டுக்குள்ளே மட்டும் இல்லைங்க, அதை சுற்றியுமே மெயினான விஷயம் கனெக்டிவிட்டிஸ்லேருந்து உங்களுக்கு மற்ற லக்ஸுரினஸ் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து இந்த இடத்துல கிடச்சிருது. இந்த ரேட்டுக்கு இன்னும் ஒரு 2-3 வருஷங்களில் வந்துட்டு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா சான்ஸே கிடையாதுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்க சார், இப்போ இங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டீங்க. இப்போ சொல்லுங்கள், காம்படிட்டிவ் ரேட்டாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா சார், அது என்னன்ற சொல்லிடுங்க. கண்டிப்பாக அந்த ஆஃபரையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. கண்டிப்பாங்க சார், நம்ம இந்த ஏர்காடியா ஏரோசிட்டியோட ஃபேஸ் 2 லான்ச்சிங் இருக்குது இந்த மார்ச் 7-8. ஸோ நம்ம சைட்டை சுற்றி இங்கே வந்து மார்க்கெட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுன்னு போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஃபேஸ் 2 லான்ச்சிங் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக 2200 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார். இது இல்லாமல் நெத்தியடி ஆஃபர்னு ஒன்று வந்து கஸ்டமர்களுக்கு நம்ம லான்ச்சிங் ஆஃபராக கொடுக்க போகிறோம். அந்த நெத்தியடி ஆஃபர் என்னன்னா, மினிமம் நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் சார். ஓகே, இதாங்க அந்த நெத்தியடி ஆஃபர். ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 2200 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு ப்ராஜெக்டில் 1200க்கும் மேலே 1300 அதெல்லாம் கிராஸ் பண்ணி போகும். எக்ஸாக்டாக நான் சொல்லலை, அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். இங்கே 101 வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸோட கொடுத்துட்டு இருக்காங்க. டர்ஃபில் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஒன்று மட்டும் கிடையாதுங்க, பேருக்கு 1-2 கிடையாது. இங்கே பிக்கில் பால் நெட் அந்த சைடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமாங்க ஒரு ஹை கிளாஸில் இருக்குது. 2200 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட். இந்த ரேட்டு இப்போவே நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஃபேஸ் 2 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. எல்லோரும் ஒரு தடவை சைட் விசிட் வந்து பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். இப்போ ஃபேமிலியோடு வராங்கன்ற மாதிரி இருந்துச்சுன்னா கேப் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக சார், நம்ம சைட்டை விசிட் பண்ணோன்னா ஃப்ரீ கேப் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டாண்டே பிக்கப் பண்ணி ட்ராப்பும் பண்ணிவிடுவோம். நான் காஞ்சிபுரம் சைடு வந்தாலும் சரி, இப்போ சென்னையில் நீங்கள் எந்த சைட்லேருந்து வந்தாலும் நம்ம கேப் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட் புக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு நானும் உங்கள் அப்துல் ரஹீம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.